பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான்கள் முன் தாயை பற்றி சிறிது பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்கிறது. சமுதாய மாற்றத்தை, தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது. உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாய் என்பேன். உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாய் என்பேன். உலகத்திலே உன்னதமான இடம் என்றால் தாயின் கருவறை என்பேன். மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலகனியதி. தாயின் பாத்தின்கள் சுவர்க்கம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்னுடைய நல்ல குணங்கள் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாய் என்பேன். உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாய் என்பேன். ஒரு மனிதன் வெளியே போய் வீட்டிற்கு வருகின்றான். கொண்டு கைப்பையை பார்ப்பவர், குழந்தை சட்டை பையை பார்ப்பவர், மனைவி இறைப்பையை பார்ப்பவர். தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்த்தவள் தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா? வரப்பிலே புல்லறுத்து, வயலிலே களை எடுத்து, கையிலே வருகின்ற இரத்தத்தை காசாக்கி படி கேட்கிறாள் தாய். தாயை தூற்றி வாழ்ந்தனமில்லை, தாயை போற்றி வாழ்ந்தனமில்லை. எனவே நான் இவ்வுலகில் வாழும் வரை என்பது தாயை நேசித்து சிறப்படைவோமா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்றி வசலாம்.